குறிப்பாக பார்த்தீங்கன்னா வக்ஃபு வாரிய சட்டத்துக்கு ஆதரவாக இன்றைக்கு நிறைய முஸ்லீம் அமைப்புகள் ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. முஸ்லீம் தலைவர்கள் ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து யார் பேசுகிறாங்கன்னா, ஒன்று காங்கிரஸ், இல்லை என்றால் திமுக, தமிழ்நாட்டில் திருமாவளவன். இப்போ திமுக இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததற்கு திருமாவளவன் இப்போ தமிழ்நாட்டில் மேடை போட்டு கத்திக்கிட்டு இருக்கார். இதில் எல்லாமே என்னென்னா அரசியல் டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயம். ஏன்னா சிலமே சொல்கிறாங்க, எங்கள் ஆட்கள் இருக்கக்கூடிய ஆட்களே போலியாக இருக்காங்க, காசை வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு அந்த சொத்துக்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வக்ஃபு சட்டம் என்ன கேட்குதுன்னா, எவ்வளோ இருக்குது, அது எப்படி பாதுகாக்க போகிறீங்க அப்படி தான் கேட்குது. ஸோ எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படி சொல்லி இஸ்லாம் தலைவர்கள், தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்களும் அத்தனை தலைவர்களும் இதை ஆதரவு தான் பேசுகிறாங்க. ஆனால் திருமாவளவனும் திமுகவும் ஏன் இதை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, திமுக இந்த வக்ஃபு வாரத்தில் உள்ள சொத்துக்களையும் ஆட்டையை போட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் நடத்துகின்ற திராணற்ற அரசையும் திராணற்ற ஆட்சியும் மறைக்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு குறவர் பையனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடித்து துன்புறுத்தி காவல்துறை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. தர்மபுரி காட்டுக்குள்ளே ஒரு ஆளை கொலை பண்ணி அது போட்டிருக்காங்க. கேட்டால் காவல்துறை தான் இட்டு போனாங்க, ஆனால் அந்த ஆள் இன்றைக்கி அழுகிய நிலையில் அந்த உடலில் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மட்டும் இல்லை, இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சிறார்கள் கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதையெல்லாம் மறைப்பதற்காக திமுக கையில் எடுக்கும். இன்னொன்று, திருமாவளவன் இவ்வளோ ஆக்ரோஷமாக போராடுபவர், இவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பவர், சொந்த சாதி மக்களுடைய பஞ்சமி நிலத்தை பற்றி ஏன் இவர் வாயை திறந்து பேசலை? அதே மாதிரி சொந்த சாதி மீது பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில், திராவிட கழக ஆட்சியில். இத்தனையும் திருமாவளவன் அந்த கூட்டில் இருந்தும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது சொந்த சாதி மக்களுக்கும் சொந்த சாதி மக்களுடைய சொத்துக்களுக்கும் பேசாத திருமாவளவன் இந்த வக்ஃபு வாரி சட்டத்துக்கு எதிராக பேசுகிறாருன்னா, இதை தான் நீங்கள் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்களும் இந்த திமுக வளர்த்து வச்சிருக்கு. மக்களுக்காண்டியான ஒரு பிரச்சனையோ இல்லை மக்களுக்கான ஒரு தீர்வை சொல்வதற்காக எங்கள் கட்சி அவங்க வச்சுக்கல. இவர்கள் எல்லாமே திமுகவால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு வெவ்வேறு அமைப்புகளாக வச்சுருக்காங்க. தவிர இது வெவ்வேறு கட்சிகளும் வெவ்வேறு மக்களுக்கான கிடையாது. ஆனால் இதை எதிர்த்திருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அந்த மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கு, இந்த மக்களுக்காக ஓடிட்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பறையர் மக்களும் வன்னியர் மக்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்களை பிரிச்சு அளவு சூழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது.